ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டியான மேங்கோ பாப்பட் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம். ரொம்ப கிளாஸியாக வந்துருக்குது, சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான மேங்கோ பாப்பட் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மேங்கோ பாப்பட் செய்கிறதுக்கு நான் 5 மாம்பழம் இது மாதிரி நல்ல பழுத்த பழமாக எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு செந்தூரம் மாம்பழம், இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது நாம் இந்த பழம் எல்லாத்தையும் தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறோம். பழத்துடைய தோலையும் ரிமூவ் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். இப்போது நம்ம இந்த சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சதைப்பகுதி எல்லாத்தையுமே இது மாதிரி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நைஸாக ரொம்ப ஸ்மூத்தாக ஃபைனாக அரைக்கணும், எந்த கட்டிகளும் இல்லாமல். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்மூத்தாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மேங்கோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜார்லேருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இது இருக்கட்டும் ஒரு சைடில். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த மேங்கோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கலந்து விட்டுடலாம். இது கூட நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடும், அது வரைக்கும் பொறுமையாக கொஞ்சமாக கிண்டி விடணும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இது வந்துட்டு அந்த மாம்பழத்தோட வாசனையும் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது. சுகர் கரைஞ்ச பிறகு இந்த பபிள்ஸ் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் நாம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கனாக்க கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா வந்துட்டு நம்ம போட்டிருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும். கரைஞ்ச பிறகு லேசாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரெட்டுன்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாம்பழம் சீசன் இது, மே மாதத்தில் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு மாம்பழம் கிடைக்கிறப்போ நிறைய ரெசிபிஸை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வரிசையில் பார்த்திங்கனாக்கா இது 3வது. ஏற்கனவே வந்துட்டு நான் மாம்பழ பாயசம் பண்ணியிருக்கேன், மாம்பழ லட்டு பண்ணியிருக்கிறேன். அதோட அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மேங்கோ பார் வந்துட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டுன்னு, அழகான கலராக வரும் நம்ம செஞ்சிட்டோம்னாக்க. சால்ட்டு சேர்த்துருக்கோம், இதுக்குன்னே ஒரு புளிப்பு இருக்கும், மாம்பழத்தோட ஸ்வீட்டு, சுகர் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இது இப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு. நம்ம அதுக்குள்ளே இதை கொட்டி காய வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துருக்கிறேன், சில்வர் பிளேட்டு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அந்த மாம்பழ கலவையை நாம் இதில் வந்துட்டு கொட்டி அப்படியே சமப்படுத்தி வெயிலில் காய வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த பிளேட்டு.
இது மாதிரி கொதிக்குது பாருங்கள், பபிள்ஸ் வந்துட்டு. இதுதான் சரியான பதம் இதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு. இதை அப்படியே இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே சமப்படுத்தி விட்டுறணும். நல்ல சூடாக இருக்குது. இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின பிறகு நம்ம வந்துட்டு வெயிலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி வச்சிடணும். இது காயறதுக்கு நல்ல வெயிலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு நாளையில் கூட காயலாம். அப்படி இல்லைன்னாக்கா 2 நாள் கூட ஆகும். இது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒயிட் கலர் துணியை, நல்ல சுத்தமான துணியை போட்டு மூடி மாடி அது மாதிரி இடங்களில் வைக்கணும், டஸ்ட் எதுவும் படாமல். போட்டி நல்லா சமப்படுத்தியாச்சு. இப்போ நான் வந்துட்டு இந்த வெள்ளை துணியால் இதை இந்த மாதிரி போட்டு மூடிக்கிறேன். மூடிட்டு ஒரு ஸ்டூலோ இல்லை மாடி மேலேயோ வச்சு இதை ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வைக்கலாம். காஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி வந்திருக்குன்ட்டுன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பிளேட்டை நான் 2 நாள் வெயிலில் வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு இது ஓரத்தில் அப்படியே எடுத்து விட்டுடலாம். கலர் பாருங்கள், நேச்சுரலாக நம்ம வந்துட்டு வேறு எதுவுமே ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், வளவலன்ட்டுன்னு. இதை வந்துட்டு நம்ம கொஞ்சத்தை ரோல் பண்ணிக்கலாம், கொஞ்சத்தை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். ரொம்பவே அருமையான சுவையில் மேங்கோ பாப்பட் ரெடி பண்ணியிருக்கோம். செந்தூரம் மாம்பழம் வச்சு எந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம கலரும் எதுவுமே ஃபுட் கலர் சேர்க்கலை. ரொம்ப அருமையான கலராக வந்திருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா ஃபேஸ்புக் அது மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.